ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அன்றைக்கி நாளை வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் பேசுகிறீங்களா, அப்போ உங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம வந்துட்டு எப்படி காம் டவுன் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ரொடக்டிவாக அப்படின்றதுல தான் வந்துட்டு மேட்ரே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்கில் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி ஆர்கனைஸ்டாக டேவை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அது வந்து டேவை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இது பெரிய டிப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு நடக்கிறத வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எதனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எப்படி என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எப்பவும் போல தான் ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். என்ன தான் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக ஒரு சில நாளில் தூங்கினாலுமே மறுநாள் வந்து எழுந்திரிக்கிறதுக்கு ஆப்வியஸாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து அதையும் தாண்டி நம்ம வந்து கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். டயர்ட்னஸ் இருக்கும் எனிவேஸ், அது வந்து ஒரு ஓரமாக இருக்க தான் செய்யும். நம்ம கொஞ்சம் லேசியாக படுத்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி டேவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்அப் ஆன மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம வீட்டில் 99% எல்லார் வீட்லேயுமே எல்லா அம்மாக்களும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சமைச்சு முடிக்கிறது, வேலையெல்லாம் முடிக்கிறதுன்றது எல்லாம் ஒரு 9-10 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் நமக்கு. பட் இதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமைக்கிற வேலை வந்து அப்படியே பெண்டிங்கில் நிற்கும். எப்படியோ நம்ம தான் அதை பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா அது வந்து லேட் ஆகிற மாதிரி இருக்கும். 10 மணிக்கு மேலே சமைச்சு அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு யூஸ்வலாக டே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனை தான் பார்ப்போம். ஃபோன் வந்துட்டு ஓகே, நம்ம வந்து டைம் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஆப்வியஸாக தப்பு கிடையாது. ஃபோன் பார்த்துட்டு தான் நம்ம வந்து டைம் வந்து ஆஃப் பண்ணுறதோ இல்லை அலாம் வைக்கிறதோ அதெல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதையே வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஹேபிட்டாக வந்து க்ரியேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா காலையில் டைமில் எழுந்திரிச்சு நம்ம வந்து ஃபோன் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு எப்படி பிளான் பண்ணுறோன்னே தெரியாது. அது ஒரு மாதிரி நம்ம மைண்டே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடும். ஏன்னா நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதுவுமே வந்து ரெஸ்ட் எடுக்கும். ஸோ காலையில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எழுந்திரிச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹேபிட்டில் காலையில் எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறது கூடமே வந்து ஒரு நார்மலான டேவை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்துக்கிட்டே அந்த ஃபோனை பார்க்குறது வந்து நம்ம எனர்ஜியை ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபோனே கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் கடகடன்னு இப்போ எழுந்திரிச்சு வேலை செய்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நம்மளுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு மார்னிங் டைமில் ஃபோன் அவாய்ட் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஹேபிட்டு. இனிஷியலாக வந்துட்டு அது கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்னிங் டைமில் ஃபோன் வந்து நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அதே தான் வந்துட்டு நம்ம நைட்லேயும் வந்துட்டு பண்ணணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண் வலிக்கிற அளவுக்கு சில பேர்லாம் வந்து ஃபோன் பார்ப்போம். அதாவது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் பார்த்துட்டு அந்த ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்பொழுது தூங்கும்பொழுது தான் வந்து நம்மளுக்கு தூக்கமே வரும். அப்படியே பக்கத்துலேயே மேலேயே ஃபோனை வச்சுட்டு கூட தூங்குற நிறைய பேர் வந்துட்டு நம்மள இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் வந்துட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணாமல் தூங்குறது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கண்டிப்பாக அது முடியாது தான். அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக வந்து இப்போ எல்லாருக்குமே மாறிட்டுருக்கு. ஃபோன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் அது எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கண்ணுமே ரொம்ப நல்லது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த அண்டர் ஐ க்ரீமு, ஃபேஸ் க்ரீமு, அந்த க்ரீமு இந்த க்ரீமுன்னு அதை நம்ம போட என்ன ஆகும்னா, போடுறதுனால அது சேஞ்சஸ் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம போட்டுட்டு அந்த ஃபோனும் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபோனில் வர ரேடியேஷன் வந்துட்டு நம்ம முகத்தில் இருக்கிற அந்த இதில் ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அகெயின் வந்து நீங்கள் வந்து அந்த என்ன க்ரீமை யூஸ் பண்ணாலும் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலுமே நம்மளுக்கு சேஞ்சஸ் எதுவுமே தெரியாது அன்டில் நம்ம வந்து ஸ்லீப்பை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுற வரைக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளோட ரொட்டீனில் வந்து ஸ்லீப் வந்து ரொம்பவே முக்கியம். ஸ்லீப் அந்த தூக்கம் வந்துட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் வந்துட்டு ஆப்வியஸாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து இப்போ தெரியாது, போக போக வந்துட்டு அதை நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஸ்லீப்பை மட்டும் வந்துட்டு என்றைக்குமே அவாய்ட் பண்ணிடாதீங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மணிக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கூட மார்னிங் வந்து 6 மணிக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எழுந்திரிக்கலாம். ஏன்னா 10லேருந்து 11 தூங்கிட்டோம்னா கூட 6 மணி வரைக்கும் நம்ம அப் டு 7 hours வரைக்கும் நல்லாவே தூங்குறோம். ஸோ ஒரு ஒரு ஹியூமனை பொறுத்த வரைக்கும் 7 ஹவர்ஸ்ன்றது ஸ்லீப் வந்து போதுமானது தான். ஸோ அதனால் வந்து தூக்கத்தை மட்டுமே வந்து விட்டுறாதீங்க.
ஒழுங்கா தூங்கி, ஒழுங்கா சாப்பிட்டா மட்டும் தான், நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே, இல்ல என்ன சாப்பிட்டாலுமே, அது வந்துட்டு பாடிக்குள்ள கரெக்ட்டா கன்சியூம் ஆக ஆரம்பிக்கும். இல்ல அப்படின்னா, நான் வந்து தூங்கவும் மாட்டேன். நான் 3 மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்ப்பேன். நான் வந்து அதுக்கப்புறம் நான் க்ரீம் எல்லாம் போட்டுக்குவேன். நைட் க்ரீம்லாம் யூஸ் பண்றேன்னா, அது வந்து அதோட வேலைய கண்டிப்பா செய்யாது. நம்ம வந்து என்ன நெனச்சுப்போம்னா, க்ரீம் தான் நல்லா இல்ல. நம்ம அடுத்து வாங்கலாம், அடுத்து வாங்கலாம்ன்னு சொல்லிட்டு, நைக்கால ஆர்டர் போட்டு வாங்குறது தான் மிச்சமா இருக்குமே தவிர, இதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்படியே தான் வந்துட்டு போயிட்டுருக்கும். 3வது விஷயம் என்னன்றத பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேவ வந்துட்டு கரெக்ட்டா பிளான் பண்ணிக்கிறது. ரொம்ப அவதியா நம்ம வந்து நெறைய வேலைகள வந்து செய்வோம். காலையில எழுந்திரிச்சு பரபரப்பா ஓடுறது, செய்றது. அந்த மாதிரி அது வந்து எல்லாருக்குமே வந்து அது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா என்னன்னு என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வேலைய கட் ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்மள யாரும் வந்துட்டு அடிக்க போறதில்ல, திட்ட போறதில்ல. நம்ம வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் வந்துட்டு வீட கிளீன் பண்ண போறோம், எல்லாமே பண்ண போறோம். அத வந்துட்டு பொறுமையா செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதிர்பார்ப்பேன். என்னன்னா, எல்லாத்தையுமே ஒட்டுக்கா தலையில எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, 4 நாள் நம்ம நல்லா வேலை செய்வோம். 5வது நாள் வந்து போய் படுத்துருவோம். ஸோ அது கிடையாது நம்ம வேலை செய்றது. நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா வேலை செய்றதுல தான் இருக்கு. நான் வந்து எப்போவுமே வீட்ல இருக்கேன். அதனால எதையாவது எடுத்து போட்டு தொடச்சுட்டே தான் இருப்பேன். நான் வந்து எதையாவது எடுத்து போட்டு வாஷ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அப்படின்ற ஹேபிட் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா, அத கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் தயவுசெய்து மாத்திக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ இருக்க முடியுது, நம்மளால செய்ய முடியுது, நம்ம செய்றோம். இன்கேஸ் நம்ம செய்ய முடியல அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வீட்ல இருக்கவங்களே நம்மள கேட்பாங்க. "இத்தன நாளா தொடச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திடீர்னு துடைக்கல." அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நம்மள தேடி வந்து போஸ்ட் பண்ற மாதிரி ஆரம்பிச்சுரும். ஸோ அத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்லோவா வந்துட்டு செய்யுங்க. நம்ம வீடு தான், நம்ம வீட்ல இருக்க திங்ஸ் தான். யாரும் எடுத்துட்டுலாம் ஓடிற போறதில்ல. ஸோ அதனால வந்துட்டு செய்ற வேலைய வந்துட்டு பொறுமையா செய்யுங்க. நம்மளோட ஹெல்த்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் இது என்னோட விஷயத்திலேயே வந்து நல்லா கண்கூடா பார்த்துருக்கேன். எனக்கெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இந்த ஹேர் ஃபால் இருக்காது. அதே மாதிரி வந்து டச் வுட் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்காது. எதுவுமே இருக்காது. ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். நான் வந்து ரொம்ப அப்படியே கலராலாம் இருப்பேன்னு இல்ல. மாநிறமா இருந்தாலுமே வந்துட்டு ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும். எதுவுமே வந்து இருக்காது. அதே மாதிரி ஹேர் ஃபாலும் வந்து கம்ப்ளீட்டா எனக்கு இருக்காது. பட் இந்த 2 இயர்ஸா என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ரொம்ப வீட்டு வேலை, அதே சமயம் ஆஃபீஸ் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹெல்டப் ஆனதுனால, என்னையும் நான் பார்த்துக்காம போயிட்டேன். லைக் என்ன பார்த்துக்காம போயிட்டேன் அப்படின்றதுனா, கரெக்டான டைம்க்கு ஃபுட்டு வந்து நான் எடுத்துக்காம போயிட்டேன். அண்ட் தூக்கம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இதோடைய பலனா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால்லாம் வந்து பயங்கர சிவியரா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. சிவியரா இன் த சென்ஸ் எந்த அளவுக்குன்னே சொல்ல முடியாது. எங்க பார்த்தாலுமே என் முடி தான் இருக்கும் வீட்ல. அப்படியே இந்த ஆட்லலாம் காட்டுற மாதிரி உருண்டை உருண்டையா முடி வந்து அந்த அளவுக்கு வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இதோட பலனா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒபிசிட்டி சரியா கரெக்ட் டைம்க்கு சாப்பிடாததுனால வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. டைம்க்கு வந்து நம்ம நினைக்கிறோம் சாப்பாடு வந்துட்டு நெறைய சாப்பிட்டா தான் குண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. டைமுக்கு சாப்பிடலனாலுமே வந்துட்டு வெயிட் வந்து போடும். அதே மாரி ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமானாலும் வெயிட் வந்துட்டு கெயின் ஆகும். சாப்பாடு அதிகமா சாப்பிட்றாங்க, இவங்க அதனால தான் குண்டா இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் தான். நெறைய பேர் பார்த்தோன்னா, நான் வந்து கொஞ்சமா தானே சாப்பிட்றேன், அப்புறம் ஏன் நம்ம வந்து இவ்வளோ வெயிட்டா இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்னால தான் வந்துட்டு ஒபிசிட்டி வந்து அதிகமாகறதுக்கான ரீசன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலயுமே நடக்கும். அண்ட் இத வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மைண்டை கிளியராக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த ஒபிசிட்டியும் வந்துட்டு கம்மி பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மனசளவில் திங்க் பண்ணிக்கணும். ஓகே, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 2 நாளைக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு 3வது நாள் வந்துட்டு நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 2 நாள் சாப்பிட்டது எல்லாமே வந்துட்டு ஆப்வியஸாக வேஸ்ட்டு தான். நீங்கள் அதுக்காக வந்துட்டு நம்ம ஜங்கே சாப்பிடாமையும் இருக்க முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நிறைய பேர் வந்து ஒயிட் ரைஸ்லாம் சாப்பிட வேண்டாம், அதுக்கு பதில் ஆப்ஷனலாக வேறு ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய டயட்டிஷியன்ஸ், நியூட்ரிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே அக்செப்டட். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ சடனாக வந்து அதை மாற்றிக்கணும் அப்படின்னா கஷ்டம். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷன் கண்ட்ரோல் தான். நம்ம வந்து முன்னாடி வந்து 1 கப் ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா, அதில் பாதி ஆக்கிட்டு 1/2 கப் ரைஸ்க்கு 1/2 கப் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வச்சுட்டு சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் யாருங்க வந்துட்டு ஒரு பொரியல் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது, யாருங்க இதெல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்துட்டு அதிகமாகும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு பொரியலை பண்ணுறதுக்காக யோசித்து நம்மளை பார்த்துக்காம விட்டுடுறோமா, அங்கேருந்து தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஓகே நம்ம பார்த்துக்கிட்டா என்ன, பார்த்துக்கலன்னா என்ன அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனைனால நம்ம வந்துட்டு
நம்மள கேர் பண்ணிக்காம விட்டுடுறோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு வந்து நம்ம சொல்ற பேச்ச கேட்காம, அது பாட்டுக்கு அது வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுது. ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால என்ன பண்ணுங்க, டேவ வந்துட்டு ஸ்லோவா பிளான் பண்ணுங்க. எந்த விஷயத்தையுமே அவசரமா செய்யாதீங்க. அவசரப்படாம ஸ்லோவா, பொறுமையா செய்யுங்க. யாரும் நம்மள வந்து அடிக்க போறதில்ல, திட்ட போறதில்ல. அதே சமயம் வந்துட்டு எந்த விஷயத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். நம்ம கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து நம்ம நெறைய விஷயங்கள பார்த்துட்டு தான் நம்ம இங்க வந்திருப்போம். நெறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆனா யோசிச்சு பார்க்கும்பொழுது, இப்போ வந்துட்டு அதெல்லாம் எங்க போயிருக்குன்னே தெரியாது. ஓ! இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நம்ம அன்னைக்கு உட்காந்து அழுதோம் பார்த்தியா? அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்போ நம்மளே வந்து நம்மள பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்போம். நெறைய பேருக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். லைக் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை இருக்கும், ஃபேமிலியோட பிரச்சனை இருக்கும், ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அது அப்பத்திக்கப்ப வந்து டிஸப்பியர் ஆயிட்டே இருக்கும். ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சான்றது வந்து உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அது காணாமவே போயிடும். அந்த மாதிரி நெறைய வந்து நம்மளுக்கு மாற்றங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரே விஷயத்த புடிச்சு ரொம்ப நாளைக்கு வந்து தொங்கிட்டேவும் இருக்க முடியாது. அது பாசிபிளும் கிடையாது. ஸோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம வேலைய மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹெல்த் மேல நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாவே இருப்போம். வேலைய வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இத நான் இன்னைக்கு பண்றேன் அப்படின்னா, ரொம்ப ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க. இது இன்னைக்கு பண்ண முடியும்னா, இன்னைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு வந்து அந்த மீதி ஒர்க்க நம்ம பண்ணிக்கலாம். நானே இன்னைக்கு இதையும் பண்ணிடுவேன். இன்னைக்கு நான் வெளி வேலையும் பார்ப்பேன், வீட்டு வேலையும் பார்க்க போறேன். அண்ட் வந்துட்டு குழந்தைங்களையும் நான் தான் பார்த்துக்குவேன். எல்லாமே நான் தான் நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடிட்டே இருப்பேன். 10 மணி கூட எனக்கு பத்தாதுங்க. நான் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கே மணி 12 ஆயிடும். அந்த அளவுக்கு நான் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் அப்படின்னா, நம்ம வந்து 4 நாள் கழிச்சு 5வது நாள் கண்டிப்பா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்க வேண்டியது தான். அதனால தயவுசெய்து எந்த வேலையா இருந்தாலும் நிதானமா, பொறுமையா செய்யுங்க. அதே சமயம் வந்துட்டு ஒரு டூ டூ லிஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலா வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மத்தவங்களுக்குன்னு எனக்கு புரியல. டெய்லி வந்து அது கன்சிஸ்டன்ட்டா ஒரு 2 பாயிண்ட் எழுத தான் வந்துட்டு நமக்கு அது வந்து ப்ராக்டிஸே ஆகும். இப்போ நான் 2 நாளைக்கு எழுதுவேன். 3வது நாள் வந்து நான் அத ஆப்வியஸா மறந்துருவேன். பட் வந்து அது ஒரு 2 நாளைக்கு மேல நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாவே ஆயிடும். எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து அத கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னாலே, அது நம்மளோட ஹேபிட்டா மாறிடும். எப்படி நம்ம வந்து காலையில எழுந்திரிக்கிறது வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம அலாரமே இல்லாமலாம் சில பேர்லாம் வந்து எழுந்திரிச்சுருவாங்க. ஏன்னா, அவங்களுக்குலாம் அது பழகிடுச்சு. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா, அது 5 மணிக்கு அவங்க எழுந்திரிக்கிறது வந்து அவங்க பாடியே ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்கள அத எழுப்பி விட்டுடும். அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து நம்ம பழக பழக தான் கற்றுக்க முடியும். ஸ்டார்ட்டிங்கில் வந்து எல்லாருக்குமே எல்லா கஷ்டமும் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிரைவிங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கில் நம்ம கீழே விழுந்திருப்போம், சைக்கிள் ஓட்டியிருப்போம், விழுந்திருப்போம், டூ வீலர் கற்றுக்கிட்டவங்க வந்துட்டு காலை கீழே வச்சு தான் ஓட்டியிருப்போம். அண்ட் வந்து இந்த டேர்னிங் பண்ணும்பொழுது வந்து கஷ்டமாக இருக்கும். எதிர்க்க ஏதாவது எங்கேயோ ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு வண்டி வந்துட்டுருக்கும். ஆனால் நம்ம வந்து இங்கேயே பிரேக்கை போட்டு நிறுத்திடுவோம். ஏன்னா அது ஒரு பயம். எங்கே அந்த வண்டி மேலே நம்ம போய் இடிச்சிருவோமோ, இல்லை அந்த வண்டி நம்ம மேலே வந்து இடிச்சிருமான்ற ஒரு பயம்லாம் இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானுமே வண்டி ஓட்டும்பொழுதெல்லாம் இப்படி தான் யோசிச்சு தான் வந்துட்டு நின்னு நிதானமா தான் ஓட்டுனேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, வண்டி இல்லாமல் எங்கேயுமே முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்திருப்போம். அதே தான் வந்து லைஃப்மே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏத்திக்காம சிம்பிளான லைஃப் ஸ்டைல வாழ பழகிக்கோங்க.